வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போட போகிறோம். எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் போட்டுட்டு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அது க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லா புரியும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் 1, கொஸ்டின் நம்பர் 1. அப்புறமா எப்போவுமே என்ன பண்ணுங்கள், சம்முன்னு சொல்லாதீங்க. கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், சம்முன்னு சொல்லாதீங்க. இங்கிலீஷில் ரெண்டு சம் தான் இருக்குது. ஒரு சம் வந்து இது, இன்னொரு சம் வந்து சம். ஸோ இது சம்படி, we are indicating some person. இது வந்து கூடுதல், டோட்டல் ஆஃப் சம்திங். ஸோ இது ரெண்டு தான். ப்ராப்ளம்னா சம் கிடையாது, இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆர் கொஸ்டின், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம்னு நம்ம சொல்லுவோம், சம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி என்ன சொல்கிறான், ப்ரூவ் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்கிறான். ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கான், காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருக்கான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, காட் தீட்டாக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும் வாட் இஸ் காட் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். காட் தீட்டா இஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. வாட் இஸ் டேன் தீட்டா, sin theta by cos theta அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஆன்சரே வந்துச்சு, பார்த்தாலே தெரியும் இல்லை? என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. இங்கே என்ன வரும், sin theta பாருங்கள், இது ரெண்டும் வெவ்வேறு டேர்மு. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் டினாமினேட்டர். ஸோ sin theta இன்டூ cos theta. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். sin theta சேமாக இருக்கா? யார் மிஸ்ஸிங்? cos theta மிஸ்ஸிங். அப்போ cos theta இங்கே மிஸ்ஸிங்னா டினாமினேட்டரை காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டரையும் காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் பண்ணால் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா வந்துச்சு. நியூமரேட்டரை ஏற்கனவே காஸ் தீட்டா இருக்குது, இன்னொரு காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணுங்கள். காஸ் தீட்டா சேமாக இருக்குது. யார் மிஸ்ஸிங்? சைன் தீட்டா மிஸ்ஸிங். அப்போ இங்கே சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், அங்கேயும் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை பண்ணாக்கா சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எவ்வளோ, 1. ஸோ இது 1 ஆகிடும். 1 பை sin தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 1 பை sin தீட்டா இன்டூ 1 பை காஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். 1 பை காஸ் தீட்டா எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை sin தீட்டா என்னது, கொசிகன் தீட்டா. இது என்னது, கொசிகன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா. ஸோ இதான் வந்து நமக்கு RHS. இதான் RHS. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸில் ட்ரேஸ் பண்ணால் RHS எடுத்து LHS ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ அடுத்த கணக்கு போடலாமா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளம் 2 அது நம்ம இதை அழிச்சிடுவோம். LHS ப்ராப்ளம் 2ல் LHSன்னு சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ப்ராப்ளம் 2ல் LHSன்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் 2 LHS என்ன, tan பவர் 4 தீட்டா ப்ளஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிட்டிலாம் தரவாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இப்போ பாருங்கள், tan இருக்குது, இங்கே என்ன வரணும், சீக்கண்டாக மாற்றணும். அப்போ tan எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சீக்கண்டாக மாற்றணும். அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்துலேயும் யார் காமனாக இருக்கா பாருங்கள். இது tan பவர் 4, இது tan. அப்போ இது என்ன பண்ணலாங்க, நீங்கள் tan பவர் 4 tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கலாம். ப்ளஸ் இது என்ன பண்ணலாம், tan ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிடலாம். இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் யார் காமனாக இருக்கா, tan ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்கும். அதை காமனாக எடுத்துருங்க. tan ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்துட்டா இங்கே யார் இருப்பா, tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருப்பான் ஃபஸ்ட்டுல, இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இது போயிடுச்சுன்னா இங்கே இன்டூ 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? இதில் 1 மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரியும், நமக்கு என்னது, இது தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ, 1.
this we know. Okay, அப்போ what is secant square theta? 1 plus tan square theta. Okay வா? அப்புறம் and what is tan square theta? Tan square theta is equal to secant square theta minus 1. So இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்க இந்த tan ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ண போறேன் secant ஸ்கொயர் minus theta அப்படி யூஸ் பண்ணுவேன். இந்த tan ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ண போறேன் secant ஸ்கொயர் theta minus 1. ஏன் அதை நான் யூஸ் பண்றேன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பாருங்க எல்லாமே secant-ஆ இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன் இவன் வந்து secant ஸ்கொயர் theta minus 1. ஸோ இந்த tan ஸ்கொயர் plus theta என்ன பண்ணலாம் இங்க பாருங்க tan ஸ்கொயர் theta plus 1 அப்படிங்கிறது tan ஸ்கொயர் theta plus 1. அதுக்கு பதிலா என்ன போடலாம் secant ஸ்கொயர் theta போடலாம். ஸோ secant ஸ்கொயர் theta அப்படின்னு போடலாம் இதுக்கு பதில். ஓகேவா? இதுக்கு பதில் இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. secant ஸ்கொயர் into secant ஸ்கொயர் என்ன வந்துரும் secant பவர் 4 theta. ஏனா பாருங்க 2 பவர்ஸ் ஆட் பண்ணிடலாம் பவர் 4 theta minus 1 into secant ஸ்கொயர் theta. ஸோ secant 1 வச்சு எதை பண்ணாலும் அதுதான் வரும் secant ஸ்கொயர் theta. பாருங்க இதான் என்னது நமக்கு secant பவர் 4 theta minus secant ஸ்கொயர் theta அதான் என்னது RHS. ஸோ செகண்ட் ப்ராப்ளத்துல அதான் RHS. ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல ட்ரேஸ் பண்ணா LHS வரும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாமா? ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் ப்ராப்ளம் போடுவோம். क्वेश्चन நம்பர் 2 உங்க புக்ல prove the following identities அப்படிங்கறத போடுவோம். இங்க பாருங்க அதுல ரெண்டு சப்டிவிஷன் ஒன்னு வந்து இது அப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இதுல நம்ம என்ன பண்ணோம் LHS எடுத்துக்கலாம் 1 minus கொடுத்திருக்க LHS எழுதிடலாம் 1 minus tan square by cot square theta minus 1 cot square theta minus 1. ஸோ இதை கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது tan square. இதுவும் ஒரு 2-3 ஸ்டெப்லேயே வந்துடும் ஆன்சர். பாருங்க இங்கே என்ன பண்ணுங்க 1 minus tan square theta அப்படியே வச்சுக்கோங்க. ஆன்சர் நமக்கு என்ன வரணும் tan square வரணும். அதனால இந்த cot square இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணுவோம் tan square மாத்திடுவோம். What is cot square theta? 1 by tan in terms of cot theta 1 by tan square theta minus 1. ஓகேவா? minus 1. இந்த 1 கூட நம்ம என்ன பண்ணலாம் இப்படி எழுதிக்கலாம் 1 ன்னு இருக்கு. அந்த 1 நம்ம என்ன பண்ணலாம் 1 by 1 போட்டுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறோம். அதனால நான் 1 ன்ற 1 by 1 போட்டுக்கிறேன். ஓகே? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் what we can do is 1 minus tan square theta whole thing is divided by இப்போ நீங்க LCM எடுக்கணும். டினாமினேட்டர்ல LCM 1 into tan square theta 1 into tan square theta is tan square theta. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே tan square theta தான் இருக்கு. அப்ப மேல அப்படியே 1 ரீடைன் பண்ணிடலாம். அப்புறம் இங்க மைனஸ் சைன் இந்த மைனஸ் சைன். அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 1 இங்க tan square theta. அப்ப இங்க என்ன வரணும் tan square theta வரணும். அப்ப இங்க tan square theta ல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் பண்ணணும். அப்ப 1 into tan square theta டினாமினேட்டர்ல வந்துச்சு. அப்ப மேல என்ன வரணும் 1 into tan square theta அத போடு 1 into tan square theta அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க 1 minus tan square theta by இத அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷன் இருக்குல்ல இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனா மாத்துறேன். அப்ப என்ன பண்ணனும் டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணனும். தலைகீழ மாத்தணும். அப்ப இதன தலைகீழ மாத்தணும். இதனோட தலைகீழ என்னது tan square theta. சோ இத ஃபர்ஸ்ட் எழுதணும் நியூமரேட்டர் எழுதிட்டு பை இது என்ன ஆகும் 1 minus tan square theta. இப்போ என்ன பண்ணலாம் இதையும் கேன்சல் அவுட் ஆயிடும். they will cancel out each other. so இங்க 1 வரும் இங்க 1 வரும். அப்ப என்ன வந்துரும் 1 into tan square theta ஆயிடும். இது 1. ஓகே? அது என்னது அதான் நம்மளோட அதுதான் வந்து இங்க பாருங்க அதான் நமக்கு என்ன கொடுத்திருக்கான் RHS. சோ அதான் நமக்கு கொடுத்திருக்கான் அதான் RHS. ஓகேவா? சோ அப்ப நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல ட்ரேஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் LHS வந்துரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செட்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம். அடுத்த ப்ராப்ளம் என்ன செகண்ட் சப்டிவிஷன் அதையும் போடுவோம். ஓகேவா? ஓகே? நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் போடலாமா? செகண்ட் சப்டிவிஷன் போடலாம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் அது
அதுக்கு LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். LHS என்னன்னா cos theta by 1 plus sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LHS கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க cos theta by 1 plus sin theta = secant theta minus tan theta அப்படின்னு நம்ம சொல்லுவோமா பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதுவும் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கே என்ன பண்ணுங்கள் LHS that is equal to இது அப்படியே எழுதுங்க cos theta. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கீழே என்ன இருக்குது 1 plus sin theta இருக்குது டினாமினேட்டரில். அப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம இது என்ன பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸால் sin theta மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன பண்ணுங்க 1 minus sin theta அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ப்ளஸ் போட்டிருப்போம். அதான் ட்ரிக்கு. ஓகேவா? ரைட். இப்போ எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னா, இது உங்களுக்கே தெரியும் பாருங்க, இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நம்ம. இது a plus b a minus b எழுதலாமா ஃபார்முலா? வாட் இஸ் தட் ஃபார்முலா பாருங்க. a plus b a minus b என்ன ஃபார்முலா வரும்? நான் திரும்ப சொல்றேன், அதனால நீங்க என்ன பண்ணணும், தரோ பண்ணி வச்சுக்கணும். அப்ப இதை எழுதணும்னா வச்சுக்கோங்க. இதை நம்ம செய்வோம் பாருங்க. டினாமினேட்டர்ல என்ன வரும், 1 ஸ்கொயர் எவ்வளோ, 1 ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும் 1. அதனால நான் 1னே போடுறேன். மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்புறம் இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகும்னா நியூமரேட்டர் 1 into cos theta என்ன வரும், cos theta வரும். 1 into cos theta வரும். அப்புறம் இது பிளஸ் இது மைனஸ். அப்ப என்ன ஆகும், மைனஸ் cos theta into sin theta. cos theta into sin theta. ஓகேவா? cos theta into sin theta. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, that is equal to இது cos theta தான். பாருங்க, இந்த ரெண்டுத்துல யார் காமனா இருக்கா? cos theta காமனா இருக்கா? பாருங்க, இங்கே காமனா இருக்கு, அங்க காமனா இருக்கு. cos theta வெளியே எடுத்துங்க பை இங்க. அப்ப எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 மைனஸ் இங்க என்ன இருக்கும், sin theta. 1 minus sin theta இருக்கும். டிவைடட் பை 1 minus sin square theta என்னது? What is 1 minus sin square theta? cos square theta. 1 minus sin square theta is cos square theta. ரீகால் பண்ணுங்க. 1 minus sin square theta என்னது, cos square theta. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நீங்க நல்லா தரவு பண்ணி வச்சிரணும். ரீகால், நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, ஒரு cos theta கேன்சல் பண்ணிடலாம். ஒரு cos theta போயிடும். cos ஸ்கொயர்ல ஒரு cos பண்ணா ஒரு cos theta இருக்கு. அப்ப நமக்கு என்ன இருக்கும், 1 minus sin theta by cos theta. அப்புறம் இதுவும் தெரியும் நமக்கு, a minus b by c இருந்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம், a by c b by c அப்படி எழுதிக்கலாம். அப்ப அதை எழுதணும்னா நமக்கு என்ன வரும், 1 minus cos theta minus sin theta by cos theta. So 1 by cos theta என்னது, secant theta. 1 by என்னது, 1 by cos theta is secant theta. sin theta by cos theta tan theta. So இது minus இது என்ன வந்துரும், tan theta. That is equal to நம்மளோட RHS. பாருங்க, ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். cos theta over 1 plus sin theta is secant theta minus tan theta, which is our RHS. So the problem solved ஆயிடுச்சு. ஓகேவா? We have settled the problem. So we move on to the next problem. Okay? Okay. இப்போ problem number 3, question number 3. Prove the following identities அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம எக்ஸாம்பிள்லேயே போட்டிருக்கோம். அங்கே என்ன இருக்கும், காஸ்ட்ல இருக்கும், cos theta இருக்கும். இப்போ அதே ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை போட்டு முடிச்ச உடனே செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்களேன். இதே மாதிரி ரெண்டு இருக்கு பாருங்க. இந்த ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே நம்ம போடுறோம்ல, இது இங்கே என்ன வருதோ அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த செகண்ட் பார்ட் மட்டும் என்ன வரும், இன்னொரு டேர்ம் வரும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். என்ன தெரியுமா வரும் உங்களுக்கு, secant theta minus tan theta வரும். இதை செட்டில் பண்ணிக்கலாம். அப்போ secant theta plus tan theta, secant theta minus tan theta plus tan theta minus tan theta கேன்சல் ஆகிட்டு 2 secant theta. ஸோ ஆன்சர் வந்துச்சு. இதுதான் ஐடியா, ட்ரிக் இதுதான். இப்போ அதை நம்ம பார்த்துருவோம், செக் பண்ணி நம்ம போட்டுருவோம். பார்த்துருவோமா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு LHS நான் பாருங்க. வாட் இஸ் LHS?
1 plus sin theta by 1 minus cos 1 minus sin theta 1 minus sin theta ஸ்கொயர் ரூட் குள்ள சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா that is equal to இங்க பாருங்க 1 plus sin theta நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் by 1 minus sin theta சரியா ஸ்கொயர் ரூட் குள்ள ஸ்கொயர் ரூட் இருக்கு இங்க என்ன இருக்கு 1 minus sin theta இருக்குல 1 minus sin theta இருந்தா இங்க மைனஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க 1 plus sin theta ஆப்போசிட் சைடு மல்டிப்ளை பண்ணி 1 plus sin theta வால என்ன பண்ணிடுங்க டிவைட் பண்ணிடுங்க இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் sin 1 plus sin theta by 1 plus sin this divided by this ஓகேவா பண்ணிட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா a minus b a plus b டினாமினேட்டர்ல சோ அது என்ன வரும் டினாமினேட்டர்ல நமக்கு என்ன வரும் a minus b a plus b நமக்கு தெரியும் என்ன தெரியும் a square minus b square அப்ப நமக்கு a 1 square என்ன வரும் 1 minus sin theta into sin theta sin square theta ஓகேவா a minus b a plus b அது வந்து a square minus b square 1 square வந்து 1 அப்புறம் இது பாருங்க 1 plus sin theta into 1 plus sin theta அதுவே இருக்கு அப்ப நமக்கு இங்க என்ன வந்துரும் 1 plus sin theta whole square ஆகும் ஏனா x into x என்ன வந்துரும் ஸ்கொயர் ரூட் குள்ள x into x என்ன ஆகும் x square ஆகும் கரெக்ட்டா நமக்கு தெரியும் என்னது நமக்கு x into x னா நம்ம என்ன சொல்வோம் x square அப்படி சொல்லுவோம் அப்ப அதே மாதிரி தான் இது 1 plus sin theta into 1 plus sin theta அது வந்து 1 plus sin theta whole square ஆகும் ஓகேவா ரைட் அவ்வளவுதான் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இத பாருங்க 1 plus sin theta whole square 1 plus sin theta whole square இங்க பாருங்க 1 minus sin square theta என்னது cos square theta அது என்னது cos square theta இப்போ நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கோம் அதனால திரும்ப ரீகால் பண்ணல நீங்க என்ன பண்ணனும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஞாபகம் வச்சு படிங்க இப்போ பாருங்க இது வந்துச்சா இப்போ square root of x square என்ன வரும் square root of x square என்ன வரும் நமக்கு x plus or minus x வரும் நம்ம என்ன பண்ணுவோம் plus x போட்டுப்போம் இந்த இடத்துல சரியா ஏனா நம்ம படிக்கிறதெல்லாம் ஆங்கிள் வந்து 0 ல இருந்து 90 குள்ள தான் படிக்கிறோம் அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் plus x தான் எடுப்பேன் நாம ஓகேவா அதனால இதுக்கு ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் என்ன வரும் 1 plus sin theta by cos square theta க்கு ஸ்கொயர் ரூட் போட்டா cos theta ஆகும் ஓகே 1 plus sin theta by cos theta இத என்ன பண்ணலாம் நமக்கு இது தெரியும் a plus b by c இருந்தா என்ன பண்ணலாம் a by c b by c இப்படி எழுதலாம் அப்ப இத எழுத போறேன் நான் என்ன பண்ணுவேன் 1 by cos theta plus sin theta by cos theta so இது என்ன 1 by cos theta என்னது நமக்கு secant theta 1 by cos theta is secant theta sin theta by cos theta is tan theta அதான் நம்மளோட RHS so first subdivision settle பண்ணியாச்சு secant theta plus tan theta ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் we move on to second subdivision okay right ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் இந்த செகண்ட் சப்டிவிஷன் போட போறோம் problem 3 ல question 3 ல செகண்ட் சப்டிவிஷன் போட போறோம் இது square root of 1 plus sin theta by 1 minus sin theta plus square root of 1 minus sin theta by 1 plus sin theta is equal to 2 secant theta அப்படினு போட போறோம் இப்போ இந்த ப்ராப்ளத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல செட்டில் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செட்டில் பண்ணிட்டோம் இது பாருங்க அப்படியே செட்டில் பண்ணத நம்ம நேரத்துல என்ன எழுதுவோம் secant theta plus tan theta கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அத நம்ம என்ன வச்சுக்கலாம் 1 ன்னு போட்டுக்கலாம் அப்ப இந்த ப்ராப்ளத்துல 50% of the work over இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்டதனால 50% ஓவர் இத மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்ட மாதிரியே போடுறோம் ஓகேவா now 1 minus sin theta by 1 plus sin theta அதுக்கு ஸ்கொயர் ரூட் இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் இதை எப்படி எழுதலாம்னா 1 minus sin theta by 1 plus sin theta அப்படியே வச்சுக்கோங்க ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க முன்னாடி சொன்ன மாதிரி இங்க பிளஸ் இருக்கா இதோட ஆப்போசிட் சைடு என்னது 1 minus sin theta by இங்க என்ன 1 minus sin theta
இங்கே ப்ளஸ் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடு மைனஸ். ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் சைன் தீட்டாவால் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திருப்பி அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? a plus b a minus b. அப்போ என்ன வரும்? a square 1 square minus sin square theta, a square minus b square. a plus b a minus b னா a square minus b square. 1 square எவ்வளோ நமக்கு? 1. அதனால இந்த ஸ்கொயர் போட மாட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது a minus b into a minus b. இப்போ x into x ஃபார்முலா. x into x என்ன ஆகும்? x square ஆகும். அப்போ 1 minus sin theta into 1 minus sin theta 1 minus sin theta whole square ஆகும். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட், அதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம? தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? 1 minus sin square theta, sorry 1 minus sin theta whole square. What is 1 minus sin square theta? cos square theta. அவளுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? ஸ்கொயர் ரூட் போடலாம். போடலாமா? போட்டா இப்போ பாருங்க x ஸ்கொயர், x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டா x வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த இதுவும் இதுவும் இதாகும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஸோ 1 minus sin theta பை இங்க என்ன ஆகும்? cos square theta. ஸோ இந்த cos square thetaக்கு ஸ்கொயர் ரூட் போட்டா cos theta. cos square thetaக்கு ஸ்கொயர் ரூட் போட்டா cos theta. இப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? this we can write it as 1 by cos theta. 1 by cos theta minus sin theta by cos theta. ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணோம்? a minus b by c இருந்தா a by c minus b by c. ஓகேவா? 1 by cos theta என்ன நமக்கு? secant theta minus இது என்னது? tan theta. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? 2 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன இருக்கு? 1 இருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன இருக்கு? 1 இருக்கு. secant theta plus tan theta. ஓகேவா? secant theta plus tan theta 1 இருக்கு. இப்போ இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணி டான்ஸ் சொல்லலாமா? இப்போ இந்த 1 and 2 மட்டும் அழிக்காம அப்படியே வச்சிருப்பேன். மேலே எழுதிப்போம் அது. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க. therefore நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இப்படி கூட எழுதலாம். இப்படி எழுதலாம். from 1 and 2 1 2 ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. from 1 and 2 now 1 plus sin theta by 1 minus sin theta அதுக்கு ஸ்கொயர் ரூட் plus 1 minus sin theta by 1 plus sin theta அதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். பாருங்க என்ன இருக்கு? என்ன பண்ணிருக்கோம் நம்ம? secant theta plus tan theta. சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து secant theta plus tan theta. சரியா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே? இந்த செகண்ட் டேர்ம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? செகண்ட் டேர்மை இங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? 2 னு போட்டுருக்கோம் பாருங்க. secant theta minus tan theta. அது என்ன ஆகும்? secant theta minus tan theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் செகண்ட் டேர்ம். இப்போ இதெல்லாம் அழிச்சிடுவோம். நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துச்சு. இது என்னது? இப்போ பாருங்க, இது 2 வாட்டி போகும். 2 வாட்டி. இப்போ பாருங்க, இந்த பிளஸ் tan மைனஸ் tan கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா secant theta plus secant theta எத்தனை வாட்டி வரும்? 2 வாட்டி secant theta. அதான் நம்மளோட RHS செகண்ட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். பாருங்க, இதை ஆட் பண்ணா 2 secant theta வரும். அதான் செகண்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். So we have done that problem. Okay, right? We move on to the next problem.